வெல்கம் பேக் டு ஹெவன் டைரிஸ். ஒரு இயற்கை எழில் மிகுந்த காட்டின் நடுவே அமைந்துள்ள ஒரு ஐயனார் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாங்க. இந்த கோயிலில் ஒரு ஐயனார் சிலை இருக்குங்க, குதிரைக்கு மேலே அமர்ந்திருப்பார். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு இடமும் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன், அதை மறக்காமல் பாருங்கள். நான் உங்களில் ஒருவன். இது ஹெவன் டைரிஸ் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது முருகனுடைய திருக்கோயில் தாங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படையாக திருச்செந்தூர் போற்றப்படுதுங்க. பர்சனலாகவே எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் திருச்செந்தூர் நான் அடிக்கடி போவேன். இங்கே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பட் அந்த ஐயனார் கோயில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. வாங்க அந்த ஐயனார் கோயில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற பைபாஸில் குறும்பூருக்கு முன்னாடி தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. போகிற வழியிலையுமே நமக்கு இந்த ஒரு ஆஞ்சநேயர் சிலையுமே பார்க்கலாம். நம்ம போகிற வழி ஃபுல்லாகவுமே 2 பக்கம் வாழை மரம் அப்படி தாங்க இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. இதாங்க இந்த கோயிலோட நுழைவாயில். நம்ம கோயிலில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் சைடு நமக்கு ஒரு விநாயகர் டெம்பிளும் ஒரு அரச மரத்துக்கு கீழே சில நாகர் சிலைகளும் இருக்கும். இந்த கோயிலுக்கு ஃப்ரெண்ட்லேயே நம்ம கார்லாம் பார்க் பண்ணிக்கலாங்க. இதாங்க இந்த கோயிலோட ஃப்ரெண்ட் வாசல். இந்த கோயிலுக்கு வலது பக்கம் ஒரு குளமும் இருக்கும். இந்த குளத்தில் எப்போவுமே தண்ணி இருக்கும். இந்த டைமில் நாங்கள் போகும்போது தண்ணியே இல்லைங்க. ஆக்சுவலி இது ஒரு தாமரை குளங்க. இதாங்க நான் சொன்ன ஐயனார் சிலை, குதிரைக்கு மேலே இருக்கிற ஐயனார் சிலை. பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய மக்கள் நிறைய வேண்டுதல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வேண்டினதை நிறைவேறினதுக்கு அப்புறம் அதுக்கான நேர்த்திக்கடனை செலுத்திட்டு போகிறாங்க. இந்த கோயிலில் அழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கோயிலின் வலது பக்கம் தாங்க அந்த குளத்தோட படிக்கட்டு இருக்கு. இந்த குளத்தில் தாமரைகளோட அந்த குளம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க உண்மையிலேயே. ஸோ இப்போ நம்ம நிறைய பேருக்கு திருச்செந்தூர் கோயில் தெரியும். ஸோ திருச்செந்தூருக்கு வருவாங்க. பட் ஐயனார் கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த ஐயனார் கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. சூப்பராகவே இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் இதில் எப்போவுமே ஒரு குளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த வாட்டி தண்ணி கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் நல்லாவே இருக்கும். நீங்கள் திருச்செந்தூர் கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஐயனார் அந்த குதிரையில் கம்பீரமாக உட்காந்துருக்காரு. நாங்கள் பிளான் பண்ணி காலைல 5:30 கிளம்பலான்னு தான் வந்தோம். பட் நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும் 6 மணிக்கு. ஸோ நாங்கள் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 போல் நம்ம இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். டேரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஐயனார் கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே முடிச்சுட்டு தான் அடுத்து நம்ம திருச்செந்தூர் போக போகிறோம். இதாங்க நான் சொன்ன அந்த இடம். காய்ஸ், அந்த ஐயனார் கோயில் பக்கத்தில் குதிரைமொழி தேரிக்காடுன்னு ஒரு பக்கத்தில் நியர்பை பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த செம்மண் இதுதான். இடமும் பார்க்க சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்ல ஹீட்டும் இருக்குது. ஈவினிங் டைம் வந்தால் பயங்கரமாக இருக்கும். ஈவினிங் டைம் வந்தாச்சுன்னா அழகாக இருந்து கேம்லாம் விளாட்லாம். ஆமாம், கபடி கூட விளாட்லாம். இங்கே பாருங்க, ஒருத்தர் பைத்தியகாரத்தமா சிறப்பு வச்சுலான்னு இருக்கான். அவன் காதலை வெளிப்படுறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்க. ஹார்ட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கான். ஆனால் என்ன பேருன்னு அவன்கிட்ட கேட்டால் அவன் சொல்லுவான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.